அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதி கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? என் பேர் முருவாய் மேடம். சொல்லுமா. என்னை விட்டு எங்கள் வீட்டுக்காரர் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு மேடம். எவ்வளோ நாள் ஆச்சுமா உங்களுக்கு கல்யாணம்? 9 வருஷம் ஆகுது மேடம். ஒரு பசங்க இருக்கா? அவங்களுக்கும் ஒரு பொண்ணு. எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது மேடம். என் பொண்ணுக்கு 11 வயசு ஆகுது. 11 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. அவரு கூட 2 குழந்தை ஆறு வரைக்கும் நல்லா வச்சுட்டு இருந்தார் மேடம். இப்போ 2 குழந்தையான பிறகு இன்னொரு குழந்தைங்க ஹாஸ்டலில் படிக்குது மேடம். எனக்கு 2 பொண்ணு ஹாஸ்டலில், 2 பேருமே ஹாஸ்டல் விட்டு நான் வந்திருக்கிறேன். இப்போ இங்கே கூட. நீங்க வேலை செய்றீங்களா? ஆமாம். என்ன வேலை செய்றீங்கம்மா? வீட்டு வேலை செய்கிறேன். ஹோட்டலு கடையில் எந்த வேலை கிடைக்குதோ வீட்டு வேலை ஹோட்டலு கடை வேலை செஞ்சு தான் படிக்கிறேன். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? அவரு கார வேலை செய்யறாரு மேடம். சரி. எப்போ கல்யாணம் ஆச்சு அவருக்கு? இன்னொரு கல்யாணம் ஆச்சு? இன்னொரு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது மேடம். இவ்வளவு நாள் என்ன செஞ்சீங்க? இவ்வளோ நாள் அவங்க என்ன கொஞ்சம் பயத்திலேயே வச்சுட்டு இருந்துட்டாங்க மேடம். எனக்கு அப்பா தான் வளர்த்தாரு. நாங்கள் வளர்ந்ததெல்லாம் ஒரு மிலிட்ரி மைதானத்தில் வளர்ந்தோம். பழைய வேலைக்கு போவோம், சாப்பிடுவோம், வேலையோடு சரி. 4 இடத்துக்கு போய் பழகி இருந்ததெல்லாம் இல்லை. அந்த காட்டிலேயே வளர்ந்து பழகிடுச்சு. இல்லை மேடம், நான் குழந்தையா இருக்க சொல்லி அம்மா செத்துட்டாங்க. எனக்கு 5 பேர் மேடம். அப்பாவுக்கு தங்கச்சி தான் இப்போ கூட வந்திருக்கு. 2 அண்ணங்க. அவங்க மாமியார் வீட்டுக்கே போயிட்டாங்க மேடம். 2 பேருமே போயிட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணது கூட அவங்களுக்கெல்லாம் தெரியும். யாரும் நானா போய் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதால யாரும் என்ன வந்து கேட்கல மேடம். லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் மேடம். 2 பேரும் இஷ்டப்பட்டு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். அவர் என்னை ரொம்ப பிடிச்சி என்னை தேடி பிடிச்சி நான் வேணான்னு இவர் ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டேன் மேடம். நீ விட்டுடுவ, எனக்கு அப்பா யாரும் கேட்கறவங்க இல்லை, நாளைக்கு பின்னாடி நீ ஒரு பையன் நகை நட்டு உங்க அம்மா கேட்டே கேட்பாங்க, என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு இவர் ஒதுக்கிட்டு போய் என்னை தேடி பிடிச்சி இவரே வந்து என்னை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணினார் மேடம். திருப்பதியில போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். நான் கல்யாணம் பண்ணிட்டு எங்க பெரிய பொண்ணு கூட மாசமா இருக்கும் போது கூட இவங்க அம்மா வந்துட்டாங்க. இவங்க அம்மா வந்து குழந்தை அபார்ஷனம் பண்றதுக்கு 9 மாசம் முடிஞ்சிருச்சு. அபார்ஷனம் பண்றதுக்கு இவங்க அம்மா கூட்டிட்டு போனாங்க. நர்ஸே இவங்க அம்மாவை திட்டாங்க. 9 மாசத்துல அபார்ஷனம் பண்ண கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை வேணா எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடலான்னு. அங்க கூட்டிட்டு போனோன்னா அங்க நர்ஸே திட்டாங்க. ஆனா எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணது என் நாத்தனா தான், எங்க பெரிய நாத்தனா தான் ஹெல்ப் பண்ணுச்சு. அம்மா இல்லாத பொண்ணு, அப்பா இல்லாத பொண்ணு, எல்லாரும் கை விட்டாங்க. நீ உன்னை நம்பி வந்து நீ இப்படி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் எனக்கு தாலி கட்டுச்சு. அப்புறமேட்டு தான் எங்க வீட்டுக்காரரு குழந்தை பிறந்த பிறகு தாலியை கட்டினாரு. அப்படியா? ஆமா, குழந்தை பிறந்த பிறகுதான் மேடம் எங்க வீட்டுக்காரர் திருப்பதியில கூட்டிட்டு போயிட்டு ஒரு 5ஆம் தேதி அன்னைக்கு தாலியை கட்டினாரு. அந்த இதுல அங்க கல்யாணம் நடக்கும், திருக்கல்யாணம். அங்க அப்போ போய் தாலியை கட்டினாரு. முன்னாடி எங்க நாத்தனா தாலி கட்டிட்டு அண்ணன் தாலி கட்டிடுச்சுமா பிரிக்காத, இவங்க 2 பேரும் மாசமா இருக்குதுன்னு ஸ்கேன்லாம் போட்டு பார்த்துட்டு எங்க நாத்தனா தான் எனக்கு உதவி பண்ணுச்சு மேடம். அந்த அளவுக்கு எங்க மாமியா அந்த குழந்தையிலேயே சாகடிக்க போயிட்டாங்க. இன்னும் ஒரு ட்ரிப்பு ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒரு பொண்ணு சத்யான்ற பொண்ணு. அவங்க மாமா சொன்னாங்க சொத்தெல்லாம் அவங்க போயிடும், எங்க மாமா சொல்லியிருக்காரு சொல்லிட்டு எங்க பொண்ணு பால் மறக்கிறதுக்காக ஊருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. எங்க சின்ன பொண்ணு 3 மாசம் வயிற்றுல தங்கிடுச்சு. 11 மாசத்துல எனக்கு உடனே குழந்தை இருந்துருச்சு மேடம். 1 வருஷத்துக்கு கூட டிஃபரன்ஸ் இல்லை. அந்த குழந்தைய ஊருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இன்னொரு பொண்ணு பேசி உங்களுக்குள்ளே முடிச்சுட்டாங்க. அந்த குழந்தை பால் மறக்கிறதுக்கு 9 மாசம் ஆயிடுச்சு, பால் மறக்கல. அந்த குழந்தைய வயிற்றுல குழந்தை வச்சுட்டு பால் கொடுக்கூடாது, இந்த குழந்தை 8 மாசம் முடிஞ்சிருச்சு, பால் கொடுக்கூடாதுன்னு டாக்டர் சண்டை போட்ட பிறகு 11 மாசத்துல கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் பாப்பாவை. கொடுத்து அனுப்பிச்சிட்ட பிறகு 9 மாசம் ஃபுல்லா முடிஞ்சு நேரம் மாசம் கர்ப்பிணில திருப்பதியில கூட்டிட்டு போய் என் கையால தாலி எடுத்து கொடுக்க சொல்லி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு மேடம். என் கண்ணுக்கு பின்னாடியே கல்யாணம் பண்ணாரு. திருப்பதியில கொண்டு போயிட்டு அந்த பொண்ணு திருப்பதி விட்டு வந்து ஒன்று ஓடி போச்சு. பஸ் ஸ்டாப்ல இருந்து அப்படியே ஓடி போச்சு. என்னை பார்த்துட்டு நான் அழுதுட்டும் ஏதோ கடவுளும் தான் தெரியும், அது போயிடுச்சு பஸ் ஸ்டாப்ல. அப்ப கூட சொன்னார் நீ தான் ஏதோ சொல்லி அனுப்பிட்ட அந்த பொண்ணை. எதுக்கு அப்படி கல்யாணம் பண்ணாரு?
அது அவருக்கு அவருக்கு தேவை மேடம். எனக்கு யாரும் எதுவும் செய்யறவங்க இல்லை. அவருக்கு தேவை பணம், காசு, வசதியான வாழ்க்கை திருடுறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யறாரு. வசதியான வாழ்க்கை வேணும்னா உழைச்சு சம்பாதிக்கணும். என் பிள்ளைய அங்க கொடுத்து அமிச்ச பிறகுதான் அந்த பொண்ணை கொண்டு போய் தாலி கட்டினாங்க. அப்ப கூட நான் வயிறு புள்ளத்தாச்சா இருக்கும்போது என் கையால தாலி எடுத்து கொடுத்துருக்கு மேடம் 2வது கல்யாணம் பண்றதுக்கு. இந்த பொண்ணு இப்ப வந்திருக்கு. பொண்ணு 3ஆம் தாரம். இந்த பொண்ணு இப்ப இருக்கிற இதே இப்ப கல்யாணம் பண்ணிச்சு. இது பண்ணி 9 வருஷம் ஆகுது மேடம். அந்த குழந்தை ஒரு குழந்தை பிறந்து 2வது குழந்தைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணாரு. மாசமா இருக்கும் சொல்லியே அந்த பொண்ணு மெஜஸ்டிக்லயே ஓடி போச்சு. இந்த பொண்ணு வந்துட்டு இப்ப 3ஆம் தரம் வந்திருக்கிற பொண்ணு. இது எங்க மாமியா அவங்க நாத்தனா பொண்ணே பார்த்து கட்டி வச்சுட்டாங்க மேடம். அங்கிருந்து நாங்க பெங்களூர்ல ஒரு 15 பில்டிங்ல இருந்தோம். பணம் வந்துருச்சு. நானும் எங்க வீட்டுக்காரரு 2 குழந்தை பிறந்தா பணம் வருது எழுதி போட்டாங்க. இவங்க தான் மேடம் என்ன அடிச்சு ஈத்துட்டு போய் ஆப்ரேஷனே பண்ணாங்க. எங்க வீட்டுக்காரரு எங்க மாமியா பேச்சு கேட்டுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு 1 மாசம் கூட இல்லை. அப்படி நான் 9 நாள்ல தான் மேடம் வீட்டுல இருந்து. அப்பா கூட இவங்க கூட வேலைக்கு போய் தான் நான் 2 குழந்தைக்கும் 9 நாள்லயே வேலைக்கு போய் தான் மேடம் இவங்களுக்கு சம்பாரிச்சு போட்டிருக்கிறேன். இவங்க ரொம்ப நாள் கூட என்ன விட்டது இல்லை. ஆப்ரேஷன் பண்ணி கூட 9 நாளത്തെ வேலைக்கு போயிருக்கிறேன் மேடம். இவங்க கூட வேலைக்கு போய் சம்பாரிச்சு போட்டிருக்கேன். அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு போட்டு எங்க மாமியா என்ன சொல்லிட்டாங்க, ஊருக்கு வரணும், பணம் வந்துருச்சு, 2 குழந்தைக்கு போட்டது பணம் வந்துருச்சு வான்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிதான் இவர் என்னை கூட்டிகிட்டே ஊருக்கு வந்தாரு. வந்துட்டு ஒரு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கிட்டு ஒரு நாள் விட்டுட்டு உனக்கு கல்யாணத்துக்கு பத்திரம் வாங்கிட்டேன், நீ தான் அப்பயே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு ஓடி போச்சு, இப்ப கல்யாணம் பண்ணணும், ஊருக்குள்ள எல்லாம் சண்டை போடுறாங்கன்னுச்சு. ஊருக்குள்ள ஆனா சண்டை போட்டாங்க இல்லைன்னு நம்ம சொல்லல மேடம். நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம். ஊருக்குள்ள சண்டை போட்டாங்கன்னு இல்லைன்னு சொல்லல. தண்ணி கூட பிடிக்கிறதுக்கு விடாம விட்டாங்க. ஆனா அப்புறம் ஒரு குழந்தை 2 குழந்தை அனுப்புறதுக்கு விட்டுட்டாங்க மேடம். யாரும் எதுவும் சொல்லல. ஆனா எங்க மாமியா தான் கூட்டிட்டு போய் சொந்தம் நாத்தனா பொண்ணே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு மேடம். கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரெல்லாம் சொல்லி இந்த பொண்ணு கேஸ் கொடுத்துருமோ என்னவோன்னு பயந்துட்டு என்னை கொண்டு போய் இந்த சென்னை கூட்டு வந்து ஒரு காட்டுல வச்சிருந்தாங்க. சேம்பர் வேலையில மேடம் 1 வருஷம் வரைக்கும். 1 வருஷம் வரைக்கும் நான் அந்த சேம்பர்ல தான் இருந்தேன். எவ்வளவு கஷ்டம். நைட் 12 மணிக்கு எழுந்து பண்ண 4 மணி வரைக்கும் இருக்கணும் மேடம். ஒரு டைம் கஞ்சி குடிச்சிட்டு வந்து சேம்பர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்பா கூட நிறைய நாள் என் குழந்தைக்கெல்லாம் சாப்பாடு இல்லாம பிச்செல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கோம் மேடம் அந்த சேம்பர்ல. இவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த பொண்ணு 2ஆம் தர பொண்ணு கல்யாணத்துக்கு கடை அடைக்கிறதுக்கு என்ன கொண்டு போய் விட்டுருந்தாங்க மேடம். அந்த சேம்பர்ல இங்க இருந்தா ஏதாவது யாராவது சொல்லி கொடுத்து ஏதாவது கேஸ் கொடுத்துருவோம், எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு என்ன அங்க கொண்டு போய் வச்சிருந்தாங்க. இவங்க கொடுத்த இம்சையெல்லாம் தாங்க முடியாம தான் நான் இவங்களும் விட்டுட்டு தூரமா போனேன். 1 வருஷம் இவங்க கூட இருந்து பார்த்தேன். இவங்க என்ன நிம்மதியா வச்சில்ல ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க மேடம். எனக்கு பிள்ளைங்க மட்டும் போதும், நீ பிள்ளைங்க கொன்னுடுன்னு பயம் வச்சுதானே நீங்க கல்யாணம் பண்ணீங்க, நீ எப்படியோ வாழ்ந்துக்க, நான் லவ் பண்ணேன்னா என் காதலி என்னையோட இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டு போயிட்டேன் மேடம். இவங்களை விட்டுட்டு நான் 2 குழந்தைகளை கூட்டிட்டு பெங்களூருக்கு போயிட்டேன். 9 வருஷம் நான் தனியா தான் மேடம் இருக்கிறேன். நான் வேலை செய்வேன். 2 பிள்ளைங்களையும் நல்லா ஹாஸ்டல். ஆனா ஒரு ட்ரிப் வந்து ஹாஸ்டலுக்கு உதவி கேட்டா அவங்க ஃபாதர் மூலியமா சொல்லி ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டேன். ஹாஸ்டல்ல கூட நானே பணம் கட்டி நான் தான் மேடம் மாசம் போய் பார்த்துக்குவேன். எனக்காவது ஒரு நாளைக்கு என்னால முடியல எங்க அண்ணன்கிட்ட கெஞ்சுவேன், எங்க மாமியார்கிட்ட கெஞ்சுவேன். எப்போ நான் ஒரு தடவை 1 நாள் 2 நாள் ரஜானா போவோம். வருஷத்துல என் குழந்தைக்கு 2-3 முறை தான் மேடம் வரும். மீது நல்லா சின்ன பிள்ளையில இருந்து ஹாஸ்டல்ல தான் மேடம் அந்த குழந்தைங்க இருக்கு. இப்பவும் ஹாஸ்டல்ல தான் மேடம் இருக்குது அந்த குழந்தைங்க. அப்படியெல்லாம் இவங்களுக்கு கஷ்டப்பட்டு கூட நான் இப்ப கூட அந்த பொண்ணு கூட்டிட்டு கிட்ட வர வேண்டாம், நீங்க இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க, நீங்க தூரமாவே இருந்துருக்குன்னு சொன்ன. இல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இருக்குன்னு இப்ப கூட்டிட்டு வந்தாங்க மேடம். நைட்டு 11:30 மணிக்கு ஈத்துப்பட்டு அந்த பொண்ணு அடிக்குது. எனக்கு வேற மூச்சு வேற உடம்பு வேற சரியில்லை மேடம். யார் அடிக்கிறா? அந்த பொண்ணு என்ன ஈத்து போட்டு அடிக்குது மேடம். உள்ள வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன எப்படி அடிக்க தெரியுமா, என்னை ஈத்து போட்டு. அதனாலதான் மேடம் நான் இங்க வந்தேன். இந்த 9 வருஷமா புருஷனை விட்டுட்டு இருந்துச்சு, பின்னாடி உனக்கு புருஷன் கேக்குதுன்னுது. அது மட்டும் இல்ல இந்த பொண்ணு கேஸ் எல்லாம் வேற கொடுத்துருக்குது என் பேர்ல. பொண்ணுடி உன் குழந்தைங்க எப்படி கொல்லுன்னு எனக்கு தெரியும், நான் அப்ப இவர்கிட்ட சொல்றேன், அப்படிதான் செத்தாலும் சாகலாம் வாடின்றாரு. ஆனா அங்க வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க நீங்க 2 பேரும் தனித்தனியா வச்சிரு, இந்த பொண்ணுக்கு பேசுறது சரியில்லைன்னு சொன்னாங்க. எதுக்கு உங்க புருஷன் இப்போ உங்ககிட்ட வந்தாரு? என்கிட்ட அந்த பொண்ணே கொண்டு வந்து 9 மாசத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிடுச்சு மேடம். எதுக்குன்னா அவங்க சீட்டு 1.5 லட்ச ரூபா சீட்டு போட்டிருந்தாங்க. அந்த சீட்டு எடுத்து 80,000 அந்த பொண்ணு வாங்கிக்கிச்சு. எனக்கும் 40,000 கொடுத்தாங்க. நானும் போய் அழுது, எனக்கு அந்த பொண்ணுக்கு காசு தரையே, எனக்கு 2 குழந்தை இருக்குது, நான் இது போல வீடு வாங்கி கட்டி இருக்கிறேன், கஷ்டமா இருக்குன்னு 40,000 கொடுத்தாங்க. அந்த 40,000 கடன் அடைக்கிற வரைக்கும் என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நான் வாங்கின காசு நானும் அடைக்கிற மாதிரி என்கிட்ட கொண்டு வந்து அந்த குறை சீட்டு கட்டுறதுக்கு என்கிட்ட விட்டாங்க மேடம். 9 மாசம். ஆமா, அவரை விட்டா அந்த சீட்டு இப்ப எனக்கு 40,000 கொடுத்தோன்னா அந்த 40,000 நானே அடைக்கிற மாதிரி அவரை வச்சுக்கிட்டு
அவர் வேலைக்கு போக மாட்டாரா? வேலைக்கு போவாரு மேடம். நான் அவருக்கு சாப்பாடு நல்லது கெட்டது எல்லாம் நான் பாத்துக்குவேன். அவர் சம்பாதிக்கிறது வந்து கடன் அடிச்சுக்குவாரு மேடம். அதனாலதான் அந்த கடன் அடைக்கிற வரைக்கும் என்கிட்ட கொண்டு வந்து விட்டுச்சு மேடம். இந்த சீட்டு முடியிற வரைக்கும் அந்த பணம் எடுத்துக்கிச்சு. கேட்டா நான் சம்பாரிச்ச பணம் நான் எடுத்துக்கிட்டேன், இனிமே நான் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேன்னு அது அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுச்சு மேடம். 9 மாசம் முன்னாடி அதே தான் கொண்டு வந்து விட்டுச்சு. நான் போய் கூப்பிடல. இது வரைக்கும் நான் அவங்கள தேடி போக மாட்டேன். அவங்க என்ன தேடி வர அன்னைக்கு நான் வச்சுக்குவேன். எப்ப வந்தாலும் வான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம், சந்தோஷமா பாத்துக்குவோம் மேடம். வருவாரா? எப்பனா ஒரு தடவை வருவாரு, ஒரு 5 நிமிஷம் பேசுவாரு. அந்த சீட்டு போட்டதாலதான் மேடம் அவருக்கு எனக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. சீட்டு கட்ட போறேன்னு பொய் சொல்லிட்டு தான் மேடம் வருவாரு. நிஜம் சொல்லிட்டு ஒரு தடவை கூட என்ன வந்து பார்த்தது இல்ல மேடம். 2 குழந்தைங்க இருக்கு. இது வரைக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கு மேடம். அந்த பொண்ணு வராதுக்கு முன்னாடியே வீடு எழுதி வாங்கியிருக்கு மேடம். ஆனா பரம்புக்குள்ள தான் வீடு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு வீடு பையன் பிறந்துச்சுன்னா என் பசங்களுக்கு வாரிசுன்னு வீடு கொஞ்சம் நிலம் எழுதி வாங்கியிருக்கு. கல்யாணம் தண்ணிக்கே 10,000 ரூபாய் பணமும் வாங்கிட்டு வந்திருக்கு. இப்ப 80,000 சீட்டு எடுத்து 80,000 வாங்கிடுச்சு. அந்த பொண்ணு பணம் வாங்கிடுச்சு. எனக்கு 40,000 கொடுத்தாரு. அந்த 40,000 இவளுக்கு நான் என் புருஷன் சம்பாரிச்ச காசு இவ எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த 40,000 அடைக்கிற வரைக்கும் தான் மேடம் புருஷனை கொண்டாந்து விட்டுச்சு. அந்த கடன் அடைக்கிற வரைக்கும் கடன் அடைஞ்சிச்சு. போய் கேஸ் கொடுத்து நானும் அவரை வர வச்சுக்கிச்சு மேடம். வர வச்சு வீட்டுக்கு வந்து என் வீட்லயே அவர் கூட்டிட்டு வந்தாரு. வர வேணான்னு நான் எவ்வளோ சொல்லியும் கூட்டிட்டு வந்தாரு மேடம். கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து பொண்ணு வந்ததுல இருந்து இந்த 1 மாசத்துல ஒரு நாள் கூட நிம்மதியா சாப்பிட்டது இல்லை மேடம். எதையாவது ஒண்ணு சொல்லி சண்டை வந்துருது. ஆனா அது சண்டை நாங்க அவர் என்ன அடிக்கும் போதும் சிரிக்கும் போது அந்த பொண்ணு சிரிக்குது மேடம். எதையாவது ஒண்ணு எப்படியாவது சண்டை வந்துருது. இது வரைக்கும் எங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 2 பிள்ளையும் பெத்துட்டு ஒரு நாள் என்ன கை நீட்டாச்சு. அந்த அளவுக்கு நான் தப்பு பண்ணதே இல்லை மேடம். சண்டையே வராது. அது வந்து இந்த 1 மாசத்துல நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் மேடம். இவங்க கல்யாணம் பண்ணி என் கண்ணுக்கு முன்னாடியே துணி கட்டி அண்ணனை படுக்கிறாங்க, நான் இண்ணனை படுக்கிறேன் மேடம். 2 குழந்தைகளை போட்டுக்கிட்டு என்ன கொஞ்சம் நெஞ்சு கஷ்டப்படுத்தல. அதெல்லாம் தாண்டிதான் இவங்களை விட்டுட்டு நான் ஒதுங்கி வந்துட்டு என்ன நிம்மதியா விட்டுருங்க. என்ன இத்தனை வருஷம் விட்டுருந்தாங்க. அவங்களா தேடி வந்தாங்க, அவங்களா இருந்தாங்க. கடன் அடைக்கிற வரைக்கும் கொம்பு நினைச்சு மேடம். அந்த சீட்டெல்லாம் கட்டி கடலாம் அடைஞ்ச பிறகு இன்னைக்கு புருஷன் வேணும்னு கேஸ் போட்டு கூப்பிட்டு 4 பேரை வச்சு என்ன ஒரு சீட்டு எழுதுறாங்க. அந்த சீட்டு கூட வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க விடல மேடம். அப்படியே பேசி அப்படியே கூட்டிட்டு அதெல்லாம் நீ பேசக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு மத்த கடையிலேயே கூட்டிட்டு வந்துட்டாங்க மேடம். நிம்மதியா இருக்கவே மாட்டேங்கிறாங்க மேடம். என்னம்மா வேணும் எங்களுக்கு? இத்தனை வருஷம் எங்களுக்கு 9 வருஷம் ஆகுது மேடம். எங்களுக்கு சாப்பாட்டு காசு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தல. நான் தண்ணியில வேலை செஞ்சு எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடிக்க ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆகுது மேடம். ஜுரம் வருது, மூச்சு வாங்குது, ஒரு ட்ரிப் கால் ரொம்ப வலிக்குது. எனக்கு தண்ணியிலேயே வேலை செஞ்சதால எனக்கு ரொம்ப கை கால்லாம் இழுக்கிற மாதிரியே இருக்கு மேடம். அதில் இந்த பொண்ணு வேற, நான் இந்த குழந்தைங்க 2 பேர். சப்போஸ் எனக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டா கூட யாருமே இல்லை மேடம் பார்க்கறதுக்கு. எனக்கு என் புருஷன் வந்துட்டு அவர் எனக்கு பார்க்கலாம் கூட பரவாயில்ல. இந்த குழந்தைங்களுக்கு ஜீவநாசம் அடிச்சு 1 மாசத்துக்கு இவ்வளோ ஒரு சாப்பாடு சொல்லு, 1 மாசத்துல ஒரு 1000 ரூபாய் ஒரு 500 ரூபாய் கொடுத்துருந்தா கூட எனக்கு ஒரு கொஞ்சம் உதவியா இருக்கும். எதுவுமே செய்யறது இல்லை மேடம். பொண்ணு கூட 12 வயசு ஆக போகுது மேடம். அதுக்கு நான் அப்பா அம்மா இல்லாத வளர்ந்தேன். அதுங்களும் அதே போல ஆயிடுமோன்னு பயமா இருக்கு மேடம். அதுங்களுக்கு அப்பான்னா அவ்வளோ உசுரும் மேடம். இவரு வருஷத்துல 1 முறை 2 முறை போய் பாக்குறதே பெரிய விஷயம் மேடம். அது குழந்தைங்கள போயே பார்க்க மாட்டேங்கிறாரு மேடம். ஹாஸ்டல் பக்கம் தான் ஹாஸ்டல் இவங்களுக்கும் இந்த குழந்தைக்கும். அந்த குழந்தைகளுக்கு அப்பான்னா அவ்வளோ ஆசை. பொங்கலு கூட எல்லா குழந்தைகளும் அப்பா அம்மா சந்தோஷமா இருக்காதுங்களுக்கு இல்லை. பிறந்ததுல இருந்தே இவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்ததே இல்லை மேடம். கூட இருந்ததே இல்லை மேடம் இவரு. அதுங்க எனக்கு அப்பா வேணுமா, நான் பார்க்கணுமா, எங்க கூட விளையாடட்டுமா, பேசட்டுமான்னு அதுக்கு ஒரு பொங்கலுக்கு அழைத்தது என்னாலே தாங்கிக்கல மேடம். அதனாலதான் மேடம் இவர் எப்ப வந்தாலும் வான்னு கூப்பிடுவேன். என்ன கஷ்டம் கொடுத்தா கூட நான் தாங்கிக்கிட்டேன் மேடம். இப்ப அந்த பொண்ணு வந்து அடிச்ச பிறகுதான் நான் இங்க வந்தனே, இல்லைன்னா அதை கூட வந்திருக்க மாட்டேன் மேடம். என்ன ஈர்த்து போட்டு உள்ள வச்சுடா. எனக்கு மூச்சே வராது மேடம். எனக்கு மூக்குல மூச்சு வராது, வாயில தான் விடுவேன். எனக்கு அம்மா குழந்தைல இல்லை எனக்கு. அந்த மூக்கு வளர்ந்து மூடிடுச்சு மேடம். அந்த பொண்ணு அடிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் எனக்கு மூச்சு விட முடியல. இவருக்கே நல்லா தெரியும், இவராலேயே மறிச்சு விட முடியல மேடம். அப்படி போட்டு அடிக்குது. எங்க ஓனர் பக்கத்து அக்கம் பக்கம் உடையாந்து கதவு தட்டின பிறகு நான் கதவு திறந்து வெளியே உடையாந்துட்டேன் மேடம். அப்படி போட்டு அடிக்குது மேடம். மாடு அடிக்கிற மாதிரி இந்த பொண்ணு கேட்டா நான் அடிச்சுன்னு சொல்லுது மேடம். புருஷன் பக்கத்துல கை கால போட்டு படுத்தா தப்புன்னு சொல்லி அடிக்குது மேடம். நான் ஒருத்தி பக்கத்துல இருக்கிறேன், நீ எப்படி கை போடலான்னு சொல்லிட்டு அடிக்குது மேடம். ஈத்து போட்டு 11 மணிக்கு நைட்டுல
இந்த 9 நாள் இந்த பொண்ணு இப்போ வந்து இந்த 1 மாசத்துல மட்டும்தான் மேடம் இந்த கஷ்டங்களே வந்துச்சு. இந்த 1 மாசத்துல தான் என்ன அடிக்கிறதுக்கே ஆரம்பிச்சாரு. அவரும் அடிச்சிருந்தா கூட நான் தாங்கிட்டு இருப்பேன் மேடம். இந்த கடன் அடையிறது வரைக்கும் உங்க கூட வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். கடன் அடைஞ்ச உடனே வந்துட்டாங்க மேடம். என் குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் அப்பா வேணுமா, அப்பா வரமாட்டாரா, அப்பா என் கூட இருக்க மாட்டாரா, அப்பா சந்தோஷமே கிடைக்காதாமான்னு எத்தனை நாள் ஏங்கி இருக்குங்க. அதே ஊர்ல இருந்தா கூட போய் பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டம் மேடம். வருஷத்துல ஒரு 2-3 முறை போறதே ரொம்ப கஷ்டம் மேடம். இவரு அப்படியும் போனா கூட தெரியாம போய் பார்த்துட்டு வராரு. திருட்டுபடியா இந்த பொண்ணுக்கு தெரியாம போய் பார்த்துட்டு வராரு. ஏதாவது தப்பு செஞ்சு அடிச்சிருந்தா கூட நான் இந்த இடத்துக்கு வந்து. இப்ப நாங்க என்னம்மா செய்யணும், உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? எனக்கு என் குழந்தைங்க அப்பா வேணும்னு அழுவுது மேடம். ரொம்ப இவங்க முகத்தை பார்க்க புருஷனோட இருக்கணும் ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறேன் மேடம். இத்தனை வருஷம் தனியா இருந்தேன். எல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்னமோ சொல்றாங்க மேடம். இவங்க எல்லாம் எல்லாருமே அசிங்கமா பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு மேடம். இல்ல அப்ப கூட இவரு போன் பண்ணி என்ன எல்லாம் கேக்குறாங்கன்னு கூட அப்ப கூட இவருக்கு தொந்தரவு கொடுத்ததில்ல. இந்த 9 வருஷத்துல கூட என் குழந்தைகளுக்கு அது செய் இது செய். யார் ஒன்னு போன் பண்ணி தொந்தரவு பண்றாங்களா? ஆமா மேடம், எங்க வீட்டு ஆளுங்களே எனக்கு ஜோஸ் என்ன விட்டுட்டு பின்னாடி பேசுறாங்க. பாரு எப்படி எல்லாம் நடக்கிறா, புருஷன் விட்டுட்டு எத்தனை பேருக்கிட்ட இருக்கிறாள்னு கூட எப்ப கூட இவர்கிட்ட போன் பண்ணி நான் கேட்பேன். என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க, நீ வந்துகிட்டு போய்கிட்டு இரு போதுன்னுவா. அப்ப கூட வருவாரு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். ஒரு டிப் ரோட்ல பார்த்திருக்காரு, ஒரு டிப் வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராமையே போயிருக்காரு மேடம். கேட்டா நான் சீட்டு கட்ட வந்தேன்டி, தெரியாம வந்தேன்டி சொல்லிட்டு போயிருக்கிறாரு மேடம் நிறைய தடவை என்கிட்ட. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்குது மேடம். இந்த பொண்ணுங்க பாசம் என்னன்னு கேக்குது. நீங்க ஏழமலை யாரு? எங்க வீட்டுக்காரங்க. அவங்க வீட்டுக்கு இவங்க அவங்கள வீட்டுக்காரங்க. எத்தனை வீட்டுக்காரங்க வச்சுப்பீங்க? 2 பேருங்க. 2 பேர். நடுவுல ஒருத்தர் கல்யாணம் பண்ணி 5 நிமிஷத்துல ஓடினாங்களாமே, எது யாரு? அப்படிலாம் இல்லைங்க. சொன்னாங்களே கல்யாணம் கல்யாணம் பண்ணி திருப்பதியில கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணு சொல்றாங்க. சொன்னாங்க புருஷனே சொல்றாங்களே. இல்ல உண்மைதாங்க. கல்யாணம் போய் லவ் பண்ணி நின்றுருக்காங்க, அது மட்டும் தான் உண்மை. எத்தனை பேர் லவ் பண்ணீங்க? கட்டி இருக்கிறோம் மேடம். என் கண்ணு முன்னாடி என் கையில தாலி லவ் கட்டி பண்ணி வச்சிருக்காங்க மேடம். போயிட்டாங்க. ரிட்டர்ன் போன பிறகு ஊர் பிரச்சனைல வந்து எனக்கு 2ஆம் தரமா தாலி கட்டி வச்சாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல மேடம். 2ஆம் தரம் அந்த பொண்ணு திருப்பதியில தாலி கட்டி வயிறு கொண்ட புள்ளத்தாச்சில மெட்ல படி இறங்கி வந்திருக்கிற மேடம். வந்து ஒரு வாரத்துலதான் பிள்ளைய பெத்து எடுத்திருக்கிற 2வது குழந்தை. 3ஆம் தரம் தான் இந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி தான் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு மெதிஸ்ட்ல ஓடி போச்சு மேடம். ஓடி போனது மேடம். அது 2வது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது மேடம். நான் எவ்வளவு சொல்லி தண்ணி குடிக்கிறது கூட உள்ள மேடம். அதை வச்சுதான் எங்க அம்மா செத்துட்டாங்கன்னா அம்மா வந்து வேற இடத்துக்கும் போக கூடாது, உங்க அம்மா செத்துட்டா கூட நீ மண்ணள்ளி போட முடியாது, நீ அப்படின்னு இந்த ஊர்ல இருந்து இருக்க கூடாது. எதுக்காக அப்படி பண்ணாங்க தெரியல மேடம். நான் ஜாதி பிரச்சனையா மேடம்? நான் என்ன பண்றது மேடம்? ஜாதி பிரச்சனையாமா மேடம்? இப்ப வந்து பதில் சொல்லுங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கு ஒரு பொண்ணு 2 பிள்ளைங்களையும் தனி அனாதையா விட்டுருக்கீங்களா 9 வருஷமா? அப்படிலாம் விடலங்க. 9 வருஷமா பாத்துட்டு தான் உள்ள பெத்துக்க தெரியறது இல்ல. பாத்துக்கிறேன் மேடம். ஒரு நிமிஷம், உள்ள பெத்துக்க தெரியல அப்புறம் என்ன ஜாதி மதம்னு? இல்ல நான் பாக்கல சாமி. நான் மதம்லாம் பாக்கல. மதம்லாம் நான் யார்கிட்டயும் போய் பாக்குறது கிடையாது. நான் மதம் பார்க்காம அவன் லவ் பண்ணல. லவ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான். ஊரு ஜனம் என்ன தள்ளி வச்சுட்டாங்கன்றதுனால நான் 2வது அவங்க ஊர் ஜனம் என்ன பஞ்சாயத்து மூலியமா என்ன கட்டு பண்ணணும்னு வச்சாங்களோ அதுதான் நாங்க இன்னொரு கல்யாணம் பண்ண சொன்னாங்களா? ஊர் ஜனம் இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் சொன்னாங்க. என் ஊருக்கு வரணும்னா இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு தான் சொல்றாங்க. என்ன பண்றது மேடம்? நான் யார் பக்கம்லாம் சாப்பிடுது? இந்தாண்டே முடியல, இந்தாண்டே முடியல. அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டீங்க? யாரு? இவர அதுதான் கூட்டிட்டு போச்சு மேடம். அவங்க வீட்டுல இவர் தான் என்னை விட்டுட்டு போனார் அவங்க வீட்டுக்கு. ஜாமான்லாம் கொண்டு போயிட்டு அவங்க வீட்டுல வச்சுட்டு சேஃப்டியா இருக்கணுன்றதுக்கோசரம் என்ன ஊருக்கு இட்டுன்னு போனார். போன வருஷம் பொங்கலுக்கு போயிட்டு பொங்கல் பண்டிகை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாரு. திரும்பி 2 வாரத்துல அவங்க வீட்டுக்கு போனீங்க? அவர் தான் மேடம் கேட்கணும். இவர் தான் என்னை போனார். இப்போ ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம், அந்த கதை கிடையாது. ஜாமான் சட்டை கட்டி எடுத்துட்டு போயிட்டு இவங்க வீட்டுல சேஃப்டி என்ன பண்ணீங்க? 9 வருஷம் அவங்க கூட தான் இருக்கான். மாசத்துல ஒரு டைம் போய் பார்த்துட்டு வருவோம். மாசத்துல 4 டைம் போவார் மேடம். இவங்க கிட்ட இருந்தாங்க. ஆனா என்கிட்ட தான் இருந்தது. மாசத்துல 4 டைம் போவார். 4 மாசம் இருக்கல விட்டுட்டு போயிடுவாங்க. காலையில 5 மணிக்கு
காலையில 5 யார மணிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணது? அது யார கல்யாணம் பண்ணா தெரியும். சட்டப்படி என்னதான் அவர் தாலி கட்டின்னு வந்தார், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவங்களுக்கு பசங்க இருக்கே? எனக்கு தான் மேடம் 18 வயசு. உங்க பொண்ணுக்கு என்ன வயசு? என் பொண்ணுக்கு 3 வயசு நடக்குது, பையனுக்கு 6 வயசு நடக்குது. அவ்வளவுதானே? 11 வயசு கல்யாணம் நடந்து நானும் சட்டப்படி தானே மேடம். எப்படி ரெண்டாவது கல்யாணம் எப்படி சட்டப்படி சரி வரும்? பத்திரிக்கை அடிச்சு ஊரறிய உலகறிய நான் தாலி கட்டின பத்திரிக்கை அடிங்க, அவதான் முதல் சம்சாரம். அப்ப இவ்வளவு என்ன கட்ட வந்தாங்களா? அப்ப எங்க மேடம் போனாங்க? மேடம் இவங்க கட்ட வரும்போது இவங்க என்ன சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாங்க. நான் ஒத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் எங்க போயிருந்தாங்க? அவங்க எங்கேயோ போட்டோம், இவர் எதுக்கு இன்னொரு வாட்டி தாலி கட்டினாரு? அப்ப என்னோட வாழ்க்கை கேட்டு அவரை கேளுங்க, அவரை கேளுங்க. அந்த பொண்ணு தொந்தரவு பண்ணக்கூடாது. அவரை கேட்கவே முடியாது. வேற யார கேளுங்க? என்ன இவரு கல்யாணம் பண்ண வந்தாரு. அப்ப அவ தாலி கட்டினாளா உனக்கு? ஒரு நிமிஷம். உங்களுக்கு அவ தாலி கட்டினாளா? யாரு? அவ தாலி கட்டினாளா? அவள தாலி கட்டினா? அந்த பொண்ணு கையெழுத்து போட்டுருக்கு, என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு மேடம். அந்த பொண்ணு உங்களுக்கு தாலி கட்டினாளா? ஆமா, அதுதான் உண்மை. போயிட்டு அந்த பொண்ணு உங்களுக்கு புருஷன் இல்ல. அப்புறம் புருஷனை கேளுங்க. ஏழுமலை தான் எனக்கு புருஷன். அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண சொன்னதே இந்த பொண்ணு தான். இல்ல மேடம் பொய் சொல்றாங்க. இவர் என்ன சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தான்னு கேளு மேடம். ஒரே ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்லி என்ன பெங்களூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாரு மேடம். பசங்களுக்கு பணம் வருதுன்னு சொன்னாங்க. அதோட சரி மேடம். இங்க வந்து ஊர பிரச்சனை என்ன ஒண்ணு இல்ல மேடம், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நாங்க நல்லபடியா பெங்களூர்ல இருந்தோம் மேடம். தேவலாம பேசாம தேவலாம இவங்களை கூட்டு போது எனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு தான் கூட்டு போனோன்னா கவர்மெண்ட்ல தான் ஆபரேஷன் பண்ணேன். ஆபரேஷன் பண்ணி 3 நாள் வச்சிருந்தேன். 3ஆம் நாள் வீடு கட்டிட்டு போனேன். வீடு கட்டிட்டு போய் பெங்களூர்ல தான் வச்சிருந்தேன். கல்யாணம் பண்றது என்னன்னாக்க திரும்பி கூட்டுன்னு வந்து அதுக்கப்புறம் தான் ஊர் ஜனம் என்னை மிரட்டினாங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இந்த ஊருக்கு வரக்கூடாது, உன் சொத்து இருக்கக்கூடாது, உன் வீடு இருக்கக்கூடாது, எல்லாம் இடிச்சுக்கினு உங்க அப்பா ஊரோட போனேன். சரி நான் போறேன்னு சொல்லிட்டேன். அம்மா என்ன பண்ணிடுச்சு, நான் ஒண்டி இருக்கிறேன் இல்லையா, நான் எங்க போறது அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டாங்க. அம்மா கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன், 2 பக்கமும் இருக்கணும்ன்றதுனால சரிம்மா நீங்க என்ன சொல்றீங்களே, இந்த ஊர் என்ன சொல்லுது அது மாதிரி நான் அந்த 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 அதே மாதிரியே வரேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஊர் இதே மாதிரி தான் உன்னை பிரிச்சு வைக்க பாக்குது. தண்ணியே விடல மேடம். 3 நாள் 4 நாள் சாப்பாடே செய்யல எங்க ஊர்ல. குடிக்கிற தண்ணியே விடல. எங்க ஊர் ஜனமே ஒப்பா என்ன நிறுத்திட்டாங்க. ஜாதி விட்டு பிரிச்சு வச்சுட்டாங்க. ஜாதி இப்ப நான் ஜாதியை பார்க்கல. ஜாதியை பார்த்தேன் மேடம், நான் அவளை லவ் பண்றேன். ஜாதி எல்லாம் பார்க்கல மேடம். லவ் பண்ணீங்கல்ல? ஆமா மேடம். அப்ப அந்த பொண்ணை கை விட்டுருக்க கூடாது. நான் கையை விடல மேடம். தண்ணி குடிக்காம இருக்கிறது ஊரை விட்டு வெளியே வருது. அந்த பொண்ணை நடு தெருவுல நிறுத்தி இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது முடியாது. போய் கூட ஏதா இருந்தது. இப்ப தற்செயலா ஒரு நாள் பேசாதீங்கம்மா. எங்கள தான் நீங்க பேசாதீங்கம்மா. நான் அவர்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எங்கள தான் வெளிய பேசிட்டு இப்ப கதவு சாத்திட்டு ஓடியாந்துட்டா அந்த பெங்களூர்ல நான் எங்க போய் பட முடியும்? அவங்க சொன்னாங்கறாங்க. ஏன் சொன்னாங்க? என்ன அடிச்சாங்க மேடம். உள்ள விட்டு என்ன அடிச்சாங்க. நான் அதெல்லாம் நடந்துக்கல. ஒரு நாள் பூரா நான் எதிர்பார்த்தேன். புருஷன் சொல்றே உனக்கு எந்த ஊர் சொல்ற? ஒரு புருஷன்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணும் அதை விட கேவலமா நடந்துக்கணும் நீ. அடிக்கலாம் இல்ல மேடம். பாத்துட்டு இவங்க 2 பேருமே அடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேருமே ஒரு அடி அடிச்சாங்க. ஒரே நாள் மட்டும் சண்டையும் கிடையாது. இவங்களுக்குள்ள இந்த 15 வருஷத்துல இவங்களுக்குள்ள சண்டை கிடையாது. சட்டப்படி நீ தான் என்ன அடிச்சே. என்கிட்ட என்ன வேணா அடிக்கவே கிடையாது. இவரு சென்டர்ல படுத்துறாரு. நான் அண்ணால படுத்துறேன். போட்டு அடிச்ச பிறகுதான் நான் தூங்கிடுறேன் மேடம். கஷ்டப்பட்டு வந்து காரவேலை செய்றேன். கஷ்டப்பட்டு வந்து மனுஷனை வேலை செஞ்சா நிம்மதியா கூட மாட்டே. நீ இவங்க கை போடுறதா கூட இருக்கட்டும். இவங்களும் கை போடுறதா இருக்கட்டும். யாரே தப்பு பண்றாங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் மேடம். நான் ஒரே ஒரு நிமிஷம் புருஷன்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணும் அந்த மாதிரி நீ நடந்துக்கற. நீ ஏன்ட்ட நீ சொல்ற? நீ புருஷன் மேல கை போட்டு படுத்தா தப்பா மேடம்? நைட்டு 11:30 மணி கை பட்டு போட்டு அடிக்க. என்ன விட சின்னவன் அவனை எதுக்கடி கட்டின்னு வந்த அந்த உலகத்துல ஆளே கிடையாதுன்னு கேட்டேன். நீ அடிச்சா நான் கேட்டேன். அவர் அடிக்கலன்னா அந்த வனசனத்துக்கு என்ன வந்து சரி உனக்கு இந்த 13 வருஷத்துல உனக்கு எதுமே நான் செய்யலையா? இரு எதுமே செய்யலையா? உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா மேடம்? அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? பேசலாமா? பேசுங்க. நீ என்ன எப்ப கல்யாணம் பண்ணிட்டு போன? 15 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம் என்ன நல்லா வச்சிருந்தவன் கூட? என்கிட்ட நான் 6 வருஷம் வச்சிருந்தேன். நல்லா வச்சிருந்தேன். உனக்கு 6 வருஷம் எதனா சண்டை வந்துச்சா? இல்ல. 6 வருஷம் பேசி மீறி நான் ஏதாவது பண்ணிருக்கேன்னா? பண்ணல. 6 வருஷத்துல எத்தனை வருஷம் உனக்கு நீ என் கூட சேர்ந்து வாழ்ந்ததுல 1 வருஷமா 2 வருஷமா உங்க ஊர்ல உன்னை தகராறு பண்ணது? 3 வருஷம். 3 வருஷம் தகராறு பண்ணாங்க. 3 வருஷம் தகராறு பண்ணல. எல்லாம் அமைதியாயிட்டாங்க. நாம அமைதியா இருந்தோம். சரி. அமைதியா தானே இருந்தோம். நல்லபடியா தானே வாழ்ந்தோம். 6 வருஷத்துல 9 நாள் குழந்தைய போட்டு கூட உனக்கு நான் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன். சரி. அதே போல 9 நாள்ல ஆபரேஷன் பண்ணி என்ன கூட்டிட்டு போய்க்கணும். ஆபரேஷன் வேணாம் எனக்கு பையன் பிறக்கணும்னா 2 பொண்ணு போதுன்னு என்ன அடிச்சு விட்டுட்டு ஆபரேஷன் பண்ணேன். புடிச்சது 2 பொண்ணோட போதும் தான் நான் நினைச்சேன். எனக்கு உனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு போதும் ஒண்ணு அடிச்சு விட்டு போய் என்ன ஆபரேஷன் பண்ணா நான் ஒத்துக்கிட்டேன். ஆமா ஆமா. அடிச்சு விட்டு அப்ப கூட எந்த ஊர்ல பிரச்சனை இல்ல. ஊருக்கு போயிருக்கிறேன். அவங்க வீட்டுல இருந்திருக்கிறேன் மேடம். பிரச்சனை இல்ல. யாரும் எதுவும் சொல்ல. ஆனா கல்யாணம் பண்ண புதுசுல பிரச்சனை பண்ணாங்க. இல்லன்னு சொல்லல. 6 வருஷம் 3 வருஷம் பிரச்சனை பண்ணாங்க. 3 வருஷம் பிரச்சனை பண்ணல மேடம். அப்புறம் எது கல்யாணம் பண்ணாரு? கிளீனா தான் நல்லபடியா தான் இருந்தோம் மேடம்.
இவங்க அம்மா வந்தாங்க, என்ன பேசுனாங்களோ எனக்கு தெரியாது மேடம். நாங்க ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியா திருப்பி வந்துட்டோம். 9 நாள் குழந்தையில கூட போட்டு வேலை செஞ்சோம். வேலை செஞ்சுட்டு ஒரு அந்த ஊர்ல இருக்காம வேற ஊருக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஒரு பாய் அடிஞ்ச பில்டிங்ல இருந்தோம். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு மேடம். அந்த இடத்துக்கு வந்த பிறகு அவங்க அம்மா வந்துட்டு பணம் வந்துருச்சு, நீ வான்னு கூட்டிட்டு வந்தாரு மேடம் ஊருக்கு. பணம் வந்துருச்சு வான்னாங்க. ஆனா அங்க பணம் வரல. அவங்க அதை பத்தி செல்ஃபே எடுக்கல மேடம். அங்க வந்த பிறகு எனக்கு ஒரு வாரம் விட்டு தெரிஞ்சிச்சு. ஒரு வாரம் விட்டு பிறகு தெரிஞ்சிச்சு மேடம். பணம் வந்துருச்சுன்னு வந்து கூப்பிட்டு வந்தாரு. உண்மை அதான், அவரை கூப்பிட்டு வந்த வார்த்தை அதேதான். என்ன நடந்தது நீங்க சொல்லுங்க. 6 வருஷம் நல்லா இருந்தீங்களா? 6 வருஷம் நல்லா இருந்தேன் மேடம். எதுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணல? பிரச்சனை பண்ணாங்க மேடம். அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணாங்க. அதானா 6 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம் ஃபர்ஸ்ட் நாங்க இவங்க கூட இருந்தோம். 3 வருஷம் எங்க 2 பசங்க பிறகுற வரைக்கும் 4 வருஷமா எங்க பெங்களூர்ல தான் இருந்தோம். 4 வருஷம் அதுக்கப்புறம் தான் நாங்க ஊர் நாட்டுக்கு வந்தோம். ஊர் நாட்டுக்கு வந்து 3 வருஷமா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த பொண்ணை கூட்டிட்டு போனேன் என் வீட்டுக்கு கூட்டு வந்த போனா அந்த பொண்ணை கேட்கல என்ன சொன்னாங்க. எல்லாம் ஊர் ஜனங்களா என்ன சொன்னாங்கன்னு கேளு. 3 வருஷம் எங்க இருந்தீங்க முதல்ல? 3 வருஷம் பெங்களூர்ல தான் இருந்தோம். அங்கே இருக்க வேண்டியதானே, எதுக்கு ஊருக்கு போனீங்க? நீங்க மட்டும் பாத்துட்டு வருது. அப்படிதான் போனேன் மேடம், அப்படிதான் போனேன். இவங்க பணம் வருதுன்னு பொய் சொல்லிருக்காங்கன்னு இவ சொல்றா. நான் கூட்டு போனதை இவனை ஆபரேஷன் பண்றதுக்கு தான். சரி, ஆபரேஷன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் கூட்டு பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்றதுக்கு தான் கூட்டு போனேன். கூட்டு போயிட்டு மறுபடியும் பெங்களூர் போயிட்டோம். பெங்களூர் போன உடனே இவங்க வந்தாங்க. யாரு வந்தாங்க? இவங்க. நாம வீட்டுக்கே போயிடலான்ற மாதிரி நான் ஐடியா பண்ண நான் வீட்டுக்கு கூட்டு போனேன். இவங்க வீட்டுக்கு கூட்டு போன உடனே பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்தது? ஊரு பிரச்சனை. எப்படி ஊர் பிரச்சனை வரும்? இவள என்ன என் வீட்டுக்கு வந்து கொண்டு சேர்க்க கூடாதுன்னு. சரி, பெங்களூருக்கு போங்க. நான் பெங்களூருக்கு தான் போயிருப்பேன் மேடம். இப்ப அம்மாவே வேணாம், அம்மா தாயே வேணாம், யாரும் வேணாம், செத்துட்டா வந்து நீங்க எதுவும் மண்ணு போட முடியாது, எதுவும் போட முடியாதுன்னு சொன்னாங்க மேடம். யாரு சொன்னாங்க? ஊரு சொன்னாங்க சார் மேடம். அதனால நான் சரி என்ன சொல்றீங்களா, இப்ப ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போனோம். நாங்க 2 பேரும் கொடுக்கறதுக்கு போனா உங்களுக்குள்ளே உங்க ஜாதி அது எப்படி நீ ஸ்டேஷன்ல கொடுத்தா உனக்கு எடுக்காது, நீங்களே தான் இது உங்க பஞ்சாயத்து தீர்ப்புல தான் நீங்க முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் மேடம். சரி நீங்க என்ன சொல்றீங்களா, நான் அதை கட் பண்றேன் மேடம். ஊருக்கு தான் கட் பண்ணோம்னாங்க. அதே மாதிரி மேடம் நான் ஊருக்கு கட் பண்ணிட்டு சரி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறோம்மா அப்படின்னு. இப்ப என்ன பிரச்சனைனா எனக்கு 2 நடு சண்டல இப்ப பிரச்சனை என்னன்னாக்கா 2 பொண்டாட்டி கட்ட அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். பசங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நாங்க தாங்க சம்பாரிச்சு கட்டுறோம், பீஸ் கட்டி நிக்கிறோம். இப்ப அவங்க வாடகை ரூம் இன்னைக்கு இந்த மாசத்துக்கு கூட நான் தாங்க வாடகை ரூம் பதில் சொல்ல முடியுமா? உண்மைதாங்க. போயிட்டு பாத்துட்டு வந்தேன். தண்ணி எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி போவீங்க? எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி வந்தா போறமா? புருஷன் வேண்டாமா அவளுக்கு? மாசத்துல 4 டைம் நான் அனுப்பிச்சிருக்கேன். இல்ல மேடம் 4 டைம் தானே அனுப்பிச்சா, மிஞ்சி 26 நாள் தானே இந்த 8 வருஷத்துல ஒரே ஒரு நாளாவது மெட்ராஸ்ல இங்க பூச்சாத்திப்பட்டுல வேலை செஞ்சுன்னு இருந்து கூட நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். பெங்களூர்ல போய் பாத்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வந்தாரு. எவ்வளவு நாளைக்கு? 8 வருஷமா போய்கின்னு வந்துருந்தாரு. எவ்வளவு நாளைக்கு அனுப்பிச்சு வைப்பீங்க? 8 வருஷமா. எவ்வளவு நாளைக்கு? வருஷமா போய்கின்னு வந்து எவ்வளவு நாளைக்கு? மேடம் இப்ப பொண்ணு அந்த மாதிரி அனுப்பி வைக்க கூடாதுதான் மேடம். இவங்க 2 பேத்தையும் கொண்டு ஒண்ணா விட்டேன். என்ன சொன்னா 2 பேரும் இன்னும் 1 மாசம் ஒத்துமா இருங்க, நம்ம ஊர் நாட்டுக்கு போயிடலாம். அவங்க பசங்களுக்கு கால் ஊத்துற மாதிரி வயசுக்கு வர பொண்ணு மாதிரி இதே மாதிரி பிரிஞ்சு ஏன் கிடக்குறீங்க? நம்ம எல்லாம் கும்பலா போகணும்னு தான் சொன்னோம் மேடம். இவ்வளவு பிரச்சனை என்கிட்ட வரும்போதெல்லாம் நீ என்ன சொல்லுவ, நான் சீட்டு கட்டணும் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் சொல்லுவாரு மேடம். எத்தனையோ நாள் ரோட்ல பாத்து போய்க்கிறாரு. அப்படிதான் வர முடியும். அப்படிதான் வரட்டும். அவர் என்ன சொன்னாரா இல்லையா? எத்தனை தடவை என்கிட்ட போய் சொல்லிருக்காரு மேடம். உங்ககிட்ட பேசினா அடிக்கிறாரு, பேசினா இது பண்றாரு. நிறைய தடவை அவரே சொல்லிருக்கிறாரு. அதுதான் உண்மை. நிறைய தடவை அவரே சொல்லிருக்காரு மேடம். அவரு பதில் சொல்லுங்க. அப்ப என்கிட்ட சொன்ன குமாரசாமி லேவுட்டுக்கு சீட்டு கட்ட போக சொல்லும் போதெல்லாம் நீ அப்ப சீட்டு கட்ட போகல, இளையராஜா கிட்ட பொண்டாட்டி பார்க்க போய் தான் போயிருக்கிற நீ. இப்ப நான் பிரியா தனியா போயிட்டு அவ பாத்துட்டு இப்ப அவங்களாதானே மேடம் சொன்னாங்க போய் சொல்லிட்டு வந்தாங்க. என்கிட்ட சீட்டு கட்ட போறோம் மாசம் மாசம் 5000 பணம் வாங்கிட்டு வருவாரு. வீட்டு பிரச்சனை பண்ணா ஹாஸ்பிடல்ல போய் சொல்லிட்டு நான் உடம்பு சரியில்லைன்னா போய் டாக்டர் கிட்ட போய் சொல்லிட்டு வந்துக்கறாங்க. டாக்டர் அம்மா கிட்ட போய் சொல்லலாமா? நீங்க எதுக்கு அங்க பேசுறீங்க? அங்க ஆஸ்பத்திரியில இருந்தீங்க. தேடனங்க அவங்கள கொண்டு அவங்க வேலை செஞ்சவங்க தேடிட்டு வந்தாங்க. 4 நாள் வரைக்கும் கதவு தள்ளி வெளிய துணிமணி இல்லாத 8 நாளா துணி போட்டு எதிர் வீட்ல வாங்கி கட்டிட்டு வராங்க. மேடம் அவங்க வந்தாங்க. பச்சை ருசு என்ன மேடம் பண்ணுவோம்? அந்த குழந்தை எண்ணி வெளிய தள்ளி கதவு சாத்திட்டாங்க. 12:30 மணிக்கு இவ்வளவு வெளிய சாத்தி இவளை கொண்டு விட்டு வான்றா. 12:30 மணி எந்த பஸ் மேடம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு? அவங்க அண்ணன் வீட்ல போயிட்டு நான் வேற இடத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கறேன்னு இவங்க கிட்ட போய் சொல்லிருக்காங்க. ஹாஸ்பிடல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஹாஸ்பிடல்ல சொல்லிட்டு வந்திருக்கறேன். ஹாஸ்பிடல்ல தான் வேலை பண்றீங்க. செய்றேன்
நான் வேலை செய்யற அக்காட்ட நான் அந்த மேனேஜர் அந்த அக்கா கிட்ட சூப்பர் அக்காட்ட சொல்லி அவங்க பொருள் எல்லாம் உள்ள வச்சு நீங்க வீட போட்டுட்டு வந்தீங்க மேடம் என்ன அடிச்சு பிறகு போட்டுட்டு வந்தேன். இல்ல மேடம் நான் அடிச்சே கிடையாது மேடம். இதெல்லாம் உண்மை இல்ல. அந்த பொண்ணுக்கு நீங்க தான் இருக்கீங்க. பொய் சொல்றதெல்லாம் எனக்கு இல்ல. இல்ல நான் சொல்றேன். ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க. யார் கை போட்டாலும் கண்ண போட்டாலும் நான் நல்லா தூங்கிட்டேன். கையை பிடிச்சு ஈத்தாரு. நான் என்ன சொன்னேன் பாரு அந்த பக்கம் படுங்க. ஒண்ணு அந்த பக்கம் திரும்பி பாரு இல்ல அந்தாண்ட ஏஞ்சி போய் படுங்க. 3 நாளாவது நான் தூங்கி கேளுங்க நேரா சொல்லிருக்கேன் கோயில்ல நீ என்ன சொல்லிருக்க பாரு என்ன 3 நாளாவது நான் தூங்கி என்ன தூங்குறதுக்கு நிம்மதியா விடுங்க. ஓமேல சொன்னாரு சொல்லிருக்கேன். எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிருக்காரு மேடம். அங்க போய் சொன்னாரு அவ என்ன ஒரு நாள் 2 நாளா தூங்க விடேன்னு. இது மேல இவரே சொன்னாரு. ரெண்டையும் தான் வச்சு சமாளிக்கணுங்க. உங்க வீட்ல வச்சு சமாளிக்க வேண்டாம். ஒண்ணா வச்சு நீங்க சமாளிக்க முடியாது. நான் சட்டப்படி தாலி கட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஏன் புருஷன் வேணும். ரெண்டு குழந்தையால வாழவே எல்லாம் தெரிஞ்சு என்னால விட மாட்டாங்க. மேடம் இவங்க சைன் வாங்குனதே முதல் படி என்கிட்ட என்னன்னு சொல்லி சைன் வாங்குனாங்க தெரியுமா? நான் என்ன ரெண்டு பொண்ணு பொண்ணு பணம் வந்துருச்சுன்னு தான் என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. 1008 கேள்வி கேட்பாங்க. ஆனா நீ எந்த கேள்வியுமே கேட்காத ஒரு கண்ணு கேட்காத பொண்ணு நீ கல்யாணம் பண்ணி விட்டுக்கற. அது ஃபர்ஸ்ட் தப்பு. என் பொண்ணு தான் எனக்கு பசங்க மேடம். எங்க மாமியார் மேடம் அந்த பொண்ணு வீட்டுக்கார இப்ப அந்த பொண்ணு அவங்க ஜாதியோட போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லி தான் என்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. என்ன தெரியாதுன்னாங்க. இப்ப ஜாதியோட போய் சேர்ந்துச்சுன்னு கையெழுத்து போட்டு அப்படிதான் என்கிட்ட கொடுத்தாங்க. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எங்க மாமன் பையன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவங்க கதை வேணா இவங்க கதை வேணா. இந்த வேலைய நான் கல்யாணம் பண்ணல அன்னைக்கு கூட நீ கொடுத்திருந்தா ரொம்ப பெருமையா பொண்ணுன்னு சொன்னீங்க. உங்க அம்மா சொன்னாங்க மேடம் 9 வருஷம் என் பொண்ணை எங்க அம்மா கொல்லுன்னு சொல்லுவாங்களா? உள்ள கத்த பெரியவங்க யாருமே அந்த வார்த்தை சொல்லல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு தெரிஞ்சது இப்ப என்னன்னா உனக்கு பின்னாடி ஆள் இருக்காங்க. இப்ப நீ கேப்பா பேசலாம் கேட்டு வந்திருக்க. இப்ப நான் யாரும் வரல. 9 வருஷத்துல 2006ல எனக்கு கல்யாணம் நினைச்சு இத்தனை வருஷமா அந்த பொண்ணு கிட்ட தொல்லை பண்ணது நான் தான் மேடம். உண்மையை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப இடையில இந்த 1 வருஷமா தொல்லை கொடுக்கறது இந்த பொண்ணு தான். இதால என்னால எவ்வளவு பிரச்சனை இந்த பொண்ணுக்கு வந்திருக்க நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்பத்தி சூழ்நிலைக்கு இந்த பொண்ணாலதான் வீட்டுல பிரச்சனை வருது. அவளுக்கும் ஆசாபாசம் இருக்காதா? இருக்குது மேடம். நீ அது புரிஞ்சுக்கோ. நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க 2 பேரும் ஏமாந்துருக்கீங்க. எனக்கு தெரியுது மேடம். இப்போ ஒரு நிமிஷம் இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போடத்த நிறுத்துங்க. இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீயும் 2 குழந்தை பெத்துட்ட. அந்த பொண்ணுக்கும் 2 பொண்ணு இருக்கு. இப்ப சமரசமா போனாதான் நல்லது. தலையெழுத்து என்ன பண்ணா? சரி மேடம். இந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்க செஞ்சிருக்க கூடாது. உங்க அம்மா செஞ்சிருக்க கூடாது. ஊர் இதுக்கு கட்டாயப்படுத்தி இருக்க கூடாது. ஊர் ஜனங்க என்கிட்ட போய் சொன்னாங்க மேடம். எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணதுல இந்த 2 பொண்ணுங்க வாழ்க்கை போச்சு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த ஊரோட தலைவர் நம்பர் கொடுக்கறேன். இத பாருங்க அந்த பொண்ணை சும்மா திட்டாதீங்க. அவளுக்கு அவ கஷ்டம் கிடையாது. என்னன்னா அடிச்சிட்டாரு. 9 வருஷத்துல என்ன அடிச்சிட்டாரு மேடம். அந்த பொண்ணு போய் சொல்றத அத்தாடி முடியுது மேடம். அந்த பொண்ணு மீலன்னு சொல்ல மேடம். நேரா வாங்க மேடம். நான் ஒத்துறேன் இல்லன்னு நான் சொல்றேன். நடந்துக்கணும். எனக்கு அசிங்கமா இருந்துச்சு நான் செஞ்சேன் மேடம். இல்லன்னு நான் சொல்ல கிடையாது. பாத்தியா அடிச்சன மட்டும் சொல்லாத. நான் அப்படியே முடிய வளைச்சு என்ன அடிச்ச 2 பேருமே முடிய புடிச்சு மேடம். அவங்க அடிச்ச முடிய புடிச்சு ஏத்து விட்டு அவளே நடந்துக்கணும். நீ நானே படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் என் மேல உருண்டுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் மேடம் உண்மை. அவராலே 5 நிமிஷம் மறிக்க முடியல மேடம். என்னால மூச்சு விட முடியல மேடம். ஒரு சின்ன ரூம்ல எத்தனை நாளைக்கு ஒரு மனுஷன் தூங்க முடியுமா? நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளவு சின்ன வீடுன்னு தெரியுது இல்ல மேடம். நான் இவர்கிட்ட 1000 முறை சொல்லிருக்கேன். சரி இப்போ என்ன கேஸ் கொடுத்தது நானு. இருங்க ப்ளீஸ். யாரோட வாழ போறீங்க நீங்க? அது அவங்க தான் மேடம் முடிவு பண்ணணும். யாரோட வாழ போறீங்க? எனக்கு ஏன் புருஷன் வேணும். கேக்குறேன் நான் உங்ககிட்ட. அப்ப 2 புருஷன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்கன்னா சும்மா இருப்பீங்களா? ஓ நீங்களாவே ஒரு சட்டம் வச்சுக்கிறீங்க. ஆம்பளைன்னா ஒண்ணு பொம்பளைன்னா ஒண்ணு. இஷ்டத்துக்கு ஆம்பளைங்கன்னா என்ன வேணா செய்வீங்க. இது பாருங்க நானும் இப்ப எங்க அம்மா தான் மேடம் 2 பேரும் நடு ரோட்ல நிக்கிறாங்க. இவங்க என்ன இப்போ யாரு சொன்னா? யாரு 2 பொண்டாட்டி கட்ட சொன்னா? யாரு 2 பொண்டாட்டி கட்ட சொன்னா? நாங்களா மேடம் கட்ட சொன்னா? ஊர் பண்ணுச்சு மேடம். தாலி நீங்க தானே கட்டுனீங்க. ஜனங்களெல்லாம் நீ குத்தம் சொல்ல கூடாது. உனக்கு அன்னைக்கு எங்க போச்சு புத்தி? அத சொல்லு ஃபர்ஸ்ட். ஊர் ஜனங்களை ஏன் குத்தம் சொல்ற? ஊர் ஜனங்க 1000 சொல்லுவாங்க. உன்னை சாவ சொல்லுவாங்க. நீ போய் செத்துருவியா? சாவ வேண்டியதான். செத்துருக்கணும் மச்சி. அடுத்தவங்களோட பொண்ணு வாழ்க்கை செத்து போனாக்கா அந்த ஒரு நிமிஷம் கேளு. அடுத்தவங்களோட வாழ்க்கை கெடுக்கிறதுனா உனக்கும் உங்க அம்மாவுக்கும் அல்வா சாப்பிடுற மாதிரிக்குதா? அதுதான் உண்மை. வந்து படுக்க யோசிக்கணும். இப்ப கேட்டா பாரு. அதுதான் ஊர் ஜனங்க இந்த 9 வருஷமா அந்த ஊர் ஜனங்கிட்ட தான் என் பிரச்சனையை சொல்லிக்கிட்டு நிக்கிறேன். இத வரைக்கும் தெரியுமா? என் வாழ்க்கை எனக்கே பதில் சொல்லணும் தெரியாம இந்த ஊர் ஜனத்துக்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு நிக்கிறேன்.
ஒரே ஒரு நாள் என் மாமா பையன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கும். ஒரே ஒரு நாள் உன் மூஞ்ச கூட நான் திரும்பி பார்த்ததுக்கு கிடையாது. எங்க அம்மா இவங்க தான் உன் மாமா பையன். எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அக்கா, தங்கச்சி, என் சொந்தம் யாருமே சொல்லவே கிடையாது. அத தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். நான் உன் வீட்டுக்கு வந்தேன். நீ என் வீட்டுக்கு வந்த, என்ன பொண்ணு கேட்ட, நீயே நிச்சயம் பண்ண, நீயெல்லாம் தாலி கட்டி கொடுக்கணும். தாலி கட்டுற நன்னிக்கே மாலை கட்டி கடைச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடியாந்த. ஏன் சொல்லு பார்க்கலாம், ஒரு ஆலமரத்துக்கு என்ன தாலி கட்டி இட்டுன்னு போன நீ? ஆமா ஆமா, எனக்கு தெரியாத திட்டுப்படியா. அதான் நான் சொல்றேனே, மத்தவங்களோட வாழ்க்கைனா உனக்கு உங்க அம்மாவுக்கும் அவ்வளவு கேவலமா நடந்துருது. என்ன பண்ண போறீங்க? அவர் பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து அந்த பொண்ணு தனியா இருக்கணும். அங்க ஒரு மாசம் இங்க ஒரு மாசம் இருக்கட்டும். முடியாது. என் புருஷன் கூட தான் இருப்பா. என்ன பிரிச்சு வைக்கிறதுக்கு நீ ஆளு கிடையாது. அங்க ஒரு மாசம் இங்க ஒரு மாசம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் டேஷன்லாம் அப்படின்னு என்ன சொல்லிட்டு வரல. என் பொண்டாட்டியை நான் பாதுகாப்பா என் பிள்ளைய பாத்துக்கிறேன் தான் என்கிட்ட எழுதி கொடுத்துட்டு டேஷன்ல எடுத்துன்னு வந்துருக்காரு. எதுவுமே இல்லன்னு சொன்னிச்சு. இப்ப பிள்ளைய பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நடக்கவே நடக்காது. ஒரே ஒரு நொடி உன் புருஷன் என்ன சொல்றாரு பாக்குறேன். என்ன பண்ண போற? 2 பேரும் தாங்க மேடம் வச்சு. என்னால என் மாமன் பையனை விட்டுட்டு இருக்கவே முடியாது. மாமன் பையன் இப்ப சொல்லுதே மேடம். அப்ப நான் 2 புள்ள அந்த வேலையை நீ என்ன பண்ணிருக்கா? ஊரு பிரச்சனை பண்ணி நான் ஸ்டேஷன்ல உன்னை ஈத்துன அலையும் போது நீ கொண்டு கேஸ் கொடுத்துருந்தேன். கட்டிக்க போறாங்க கேஸ் குத்தினா கால்ல வந்து விழுந்திருப்பேன். சபாஸ் நான் ஏன் உன் ஜாத்துக்கு சொல்றேன், உன் அண்ணனுக்கு சொல்றேன். இப்ப நீங்க உன் அண்ணன் கிளிப்பு விட்டு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்க அண்ணி கிளப்பி விட்டு நீங்க உட்கார்ந்து நான் பிரச்சனை தரல. அவங்க நம்பி நான் வரல. அவங்க நம்பி நான் உங்ககிட்ட வரல. உன்னை நம்பி தான் வந்திருக்கிறேன். நான் கேட்க போனா என் பிள்ளைய கொல்லணும்னு உங்க அம்மா நிறைய தடவை என்கிட்ட சொல்லி, அதுவும் நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். உங்ககிட்ட நான் அது வந்து நிறைய முறை சொல்லி இருக்கிறேன். நீ பேசுற ஒண்ணு ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பேச. இப்ப கூட சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, என் பெரியமாரு போல அந்த மாதிரி தப்பு பண்றதே கிடையாது அப்படின்னு இப்ப கூட சொல்லிட்டு வராங்க. வேணா வா பஸ் ஸ்டாண்ட்ல போய் கேட்கும். பஸ் ஸ்டாண்ட்ல சொல்லிட்டு வராங்க. வயித்துல புள்ளத்தாச்சியா இருக்கும்போது 9 மாசத்து குழந்தையிலே உங்க அம்மா அபார்ஷன் பண்ண கூட்டு போல. ஆமாமா, ஃபர்ஸ்ட் எய்ட்ல என்ன நாங்க இந்த பொண்ணு வானா எல்லாம் வானாங்க. நான் வானான்னு உன்னை கூட்டு போனா வானா எங்க போனா திருப்பதியில போய் தாலி கட்டணும் மேடம். யாரும் வானான்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்யூஷன் இதுக்கு? என்ன பண்ண போறீங்க? நான் பாத்துக்கிறேன் மேடம். நான் என்ன பண்ண போறேன்? ஒரு மாசம் அங்க ஒரு மாசம் இங்க இருக்க போறீங்களா? கண்டிப்பா அப்படிதான் மேடம் இருக்கணும். வேற வழியே இல்ல. அதான் வேற என்ன இருக்கிற வேற என்ன பரவாயில்ல மேடம். எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை. அடுத்தது என்னது? அடுத்தது எனக்கு ஜீவனாம்சம் எதுவும் வேணாம் மேடம். வயிற்றுக்கு நல்லா சோறு போட்டு என்ன பாத்துக்கிட்டாருன்னா போதும் மேடம். 55 கிலோ அரிசி வாங்கிட்டு ஒரு இப்ப 55 கிலோ அரிசி வாங்கிட்டு அதுல பாதி கூட தின்னல. 3 நாளா இவங்க சாப்பிடல, 3 நாளா இவங்க சாப்பிடல. கோயில்ல கொடுக்குற சோத்தை வாங்கிட்டு நான் சாப்பிட்டு அந்த பொண்ணுக்கு செலவு காசு கொடுக்க போறீங்களா? சம்பாரிச்சுதான் கொடுத்துருந்தா மேடம் கேறாங்க. அப்புறம் என்ன மேடம்? அவங்களும் கொடுத்துருந்தாங்க. சரி அப்ப கிளம்புங்க. இல்ல நீ எனக்கு ஏதாவது வழி சொல்லு, நான் உன்னை விட்டு பிரிறேன். அதை வச்சு நான் கவலைப்படல. இதை விட எத்தனையோ பிரச்சனை எனக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க. இது என்ன பிரச்சனை எனக்கு என்னவோ அதை சொல்லிட்டு போ. என் பசங்களை என்கிட்ட கொண்டாந்து விட்டுட்டு உன் பசங்க உங்ககிட்ட வந்தா நீ தாராளமா எடுத்துன்னு போங்க. அவ்வளவுதான். உன் பசங்க 2 பேரும் என்னன்னு அந்த பசங்க 2 பேரும் எங்க அப்பா தான் வேணும்னு சொன்னா. அன்னைக்கு உன் பொண்டாட்டி என்ன சொன்னுச்சு? 2 பசங்களையும் புடிச்சு நீ இவ்வளவு வெளியே தள்ளுன்னு சொன்னுச்சு உங்ககிட்ட. அந்த 2 பசங்க உங்ககிட்ட வந்துச்சுன்னா நீ தாராளமா கூட்டிட்டு போ. நான் வேணாம்னு சொல்லவே கிடையாது எப்பயுமே. இப்ப உன் பசங்க உனக்கு வேணுன்றியா? நான் என் பசங்களை உங்ககிட்ட ஒப்பாடிக்கிறேன். இல்ல எனக்கு பசங்க தேவை கிடையாதுன்னு சொல்ற. லாஸ்ட் வரைக்கும் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். இப்ப இந்த நிமிஷம் எனக்கு அவ காலுக்கு எச்சு சோரத்தின்னு வந்தா செருப்பு கட்டி விடுற மாதிரி கைட்டு விட்டுருங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல நீ தான் என்ன கூட்டு போன. நான் வரல உங்க கூட. நீ தான் என்ன கூட்டு வந்த. நீ முன்ன போன. ஆமா என் மேல கற்பனை பண்ணி அததான் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண விட்டு வேடிக்கை பார்க்க விட்டு அப்ப அடுத்தவங்கிட்ட கொண்டு போய் விட்டு வர வரைக்கும் வேடிக்கை பார்த்துனுச்சா? நீ என்ன கட்டின்னு வரக்குள்ள அது என்ன சொல்றீங்க பாரு. நான் உன்னை நம்பி வந்துட்டேன். எனக்கு 2 பிள்ளையாச்சு. எனக்கு வயசு சொல்லிட்டு போடான்னு உங்ககிட்ட கேட்டுக்கணும். ஆமா கேட்டு 9 வருஷம் ஆயிட்டு பிறகு நீ இப்ப வந்து பிரச்சனை பண்ணா ஏன் 2 பிள்ளை நான் எங்க போறது? அப்புறம் நீ தானே சொன்ன இப்பதான் விட்டுட்டு போறேன்னு சொன்னா. அதுதான் இப்ப சொன்னேன். போயிருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுங்க. என்ன அவதான் போகணும். எதனா ஒண்ணுன்னா எனக்கு பிரச்சனை அதை பண்றான் இதை பண்றான் அவதான் போகணும். நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு தானே? நீ ஏன் போன ஸ்டேஷனுக்கு? நீ ஏன் போன? என்ன நீ விட்டுட்டு 9 மாசமா போன. யார்கிட்ட போன? உன் பொண்டாட்டி கிட்ட இருந்த என் மேல அபாண்டமா பழி சொன்னீங்க. என் புருஷன் நம்பணுன்றதுக்கோசரம் உன் கால்ல விழுந்து கத்தன போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறம் நீ என்ன ஏத்துக்கிட்ட.
என்ன போல இது ஒரு எதுக்கு நான் உன்கிட்ட பணம் கொண்டு உன் வீட்டுல கட்டினா அதுக்கு ஈத்து விட்டுதா நான் சம்பாரிச்ச பணத்தை நீயா உன் மனசாட்சி இப்படி நீ கட்டின அப்படியா நீ உன் மனசாட்சி தொட்டு சொல்லு உனக்கு எவ்வளவு சம்பளம் எனக்கு எவ்வளவு சம்பளம் 1 ரூபாய் கூட 100 ரூபாய் உனக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் உனக்கு 1 ரூபாய் கூட வரது எனக்கு 100 ரூபாய் அதிகமா 50 ரூபாய் அதிகமா நான் கஷ்டப்படாத நீ ஒண்டி மட்டும் சம்பாதிக்கலையே எப்படி உன் பொண்டாட்டி சொன்னேன் எத்தனை வருஷமா எவ்வளவு சம்பாரிச்சிருக்க 9 வருஷமா அவளும் கொடுக்கல நீயும் கொடுக்கல இப்ப முன்னாடி நின்னு சொல்ல நான் கொடுத்திருக்கேன் சீட்டு பணம் அவளும் கொடுக்கல நீயும் கொடுக்கல எத்தனை மாசம் நான் கொடுத்திருக்கேன் எத்தனை மாசம் கொடுத்திருக்க 8 மாசமா நான் கொடுத்திருக்கேன் 8 மாசம் தான் கொடுத்த 8 வருஷம் நான் கொடுத்திருக்கேன் அப்ப அந்த கிடையாது 1.5 லட்சம் ரூபாய் கணக்கு போட 8 மாசம் நீ கொடுத்திருக்க 9 மாசம் கெங்காரி மைதானத்துல உட்கார வச்சிட்டு வந்த அப்பயே நான் சம்பாரிச்சு கொடுத்திருக்கேன் தம்பி மட்டும் நீ சொல்லக்கூடாது தம்பி அவங்க சொல்றாங்க 1 மாசம் அங்க இருக்கணும்னு இருக்க போறீங்களா இல்ல மேடம் ஆமா மேடம் ஒரு மாசம் இங்க தான் இருக்கணும் இல்ல அங்க எழுதி கொடுத்த சீட் இருக்கு அதை வச்சு பெருசு விட்டு சொல்றேன் மேடம் அவ்வளவுதான் அப்படிலாம் என்னால வாழ முடியாது மேடம் அப்ப என்ன முடிவு இவங்க எழுதி கொடுத்தது எல்லாம் அங்க இருக்கு மேடம் அதை எடுத்து நான் சொல்லுங்க என்ன எழுதி கொடுத்தா அவங்க கிட்ட கொண்டாந்து காமிச்சா அவங்களுக்கு தெரியும் என்ன எழுதி கொடுத்தேன் என்ன பெற்று விட்டு சொல்லு மேடம் அதான் என்னென்ன எழுதி கொடுத்தேன் எனக்கு இன்னொரு பொண்டாட்டி வேணாம் உனக்கு தான் தெரியும் அதான் நான் அப்பவே சொல்லிட்டேன் உனக்கு உங்க அம்மா ஊர் ஜனங்கள்லாம் மத்தவங்களோட வாழ்க்கை கெடுக்கிறதுனா ரொம்ப ஈஸியாசே ஆமா என்ன பண்றது நான் இப்ப நடுவுல நின்னம் பாரு நான் தான் வீணா போனவன் இப்ப உங்களை கட்டிட்டு இது பண்ணல நான் நடுவுல நின்னம் பாரு நான் தான் வீணா போனேன் எனக்கோசரம் ஒரு சேலை எடுத்து கொடுக்கல ஒரு வலையை போட்டு நீ எடுத்து கொடுக்க நான் சொல்லவே கிடையாது நீ எடுத்து கொடுக்க நான் கேட்கும் போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவ உனக்கு மட்டும் செஞ்சுட்டு அவளுக்கு யார் செய்யறதுன்னு கேட்ப அத்தோட விட்டுருவான் ஏதாவது கேட்டிருக்கிறனா ஒரு கண்ணுல என்ன ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்க கூடாது அததான் சொல்றேன் உங்க அம்மா மேல சொன்னிச்சு பாரு ஒரு அப்பாண்டமா ஒரு குண்டை தூக்கி போட்டுச்சு பாரு எங்க மாமி எனக்கு செய்யவே இல்லைன்னு அது அப்பாண்ட பொய் ஆனா யாரா இருந்தாலும் சொன்னா போறாங்க கஷ்டம் வர டைம்ல எல்லாம் சொல்ல வேண்டிய கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்ல கிடையாது பாத்துட்டு இருக்கிறான் புள்ளிக்கே விட்டா கூட ஒரு மாசம் அவங்கள்ட்ட வந்து இருக்கணும்னு சொல்றாங்க பண்றீங்களா இல்லையா கண்டிப்பா பண்றேன் மேடம் சரிம்மா கிளம்பு அவரை கூட்டிட்டு கிளம்பு ஒன்பது வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட வந்தா நம்ம என்ன பண்ண முடியும் இப்ப என்னன்னா ஒரே அடியா அந்த பொண்ணை தனியா விட்டு அந்த பசங்களை பார்க்காம அந்த பொண்ணுக்கு எந்த பணமும் கொடுக்காம அந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வயசாகுது போ உழைச்சு அவ உடம்பு முடியல பயம் வந்துடுச்சு யாரும் இல்லாம ஆயிடுமோ பசங்க கதி என்ன ஆகும்னு பயப்படுறாங்க புருஷனோட துணை வேணும்னு ஆசைப்படுறாங்க புருஷன் வேணும்னு ஆசைப்படுறது அவங்க வேற எதுக்கும் இல்லை அவங்களுக்கு செக்யூரிட்டி இல்லாம ஒரு 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 பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு மனசுக்குள்ள அதுதான் காரணம் அதுக்காக தான் இப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்கு அட்லீஸ்ட் 1 மாசம் இங்க இருந்து 1 மாசம் அங்க இருந்து அவர் தான் சமாளிக்கணும் வேற வழி இல்லை 2 பொண்டாட்டிக்காரங்களுக்கு இதுதான் கதி சந்தோஷத்தை தேடி போயிட்டு நிம்மதியே இல்லாம இப்படி அவர் சொன்னதுதான் உண்மை நடுத்தெருவுல நிற்கிறாரு 4 பசங்க 2 குடும்பம் பார்க்க முடியுமா ஒரு குடும்பத்தை பார்த்து 2 பசங்களை வளர்க்குறதே பெரிய கஷ்டமா இருக்கு இதுல 2 பொண்டாட்டி 4 பசங்கன்னா எப்படி சமாளிப்பாரு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி